இந்த ப்ளவுஸ் முழுசாக முடிச்சாச்சு வீடியோவில் பாருங்கள். இது வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. நான் அரியலூர் மாவட்டம் வசந்தி பேசுகிறேன். போன வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், பழைய மாடலில் கட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து இதை தச்சு காமிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து அக்குள் வலையில் கழுத்து பீஸ் வெட்டணும். இது திரும்பி கழுத்துக்கு தேவைப்படும். இது வந்து கம்ப்ட்டு அக்குளில் வெட்டினது அக்குள் பீஸ். இது வந்து நெஞ்சில் பட்டன் பீஸ் குச்சி பீஸ்க்கு தேவைப்படும். இருக்கட்டும். இது வந்து நெஞ்சு பட்டி. இன்னும் கட் பண்ணல. இங்கே முன்காட் பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கட்டும். அடுத்து கை ரெண்டும் நுனி மடிச்சு தைச்சிட்டு அடுத்தது ப்ளவுஸ் கையா இதில் இணைக்க போகிறோம். இதுவும் இங்கே இருக்கட்டும். இப்போ டாட்ல போகலாம். இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கணும் இதை. ஏன்னா இது முன்துண்டு பின்துண்டு ஒன்றாவே நம்ம வெட்டணும் பாருங்க. இதான் பழைய மாடல் சொன்னேன். இது மேலே வந்து முன்துண்டு, அடியில் வந்து பின்துண்டு. இதை தான் பிரிச்சு தைக்க போகிறோம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. இதை இப்படி பிரித்து போட்டுப்போம். ஒன்றாவே ஜாயிண்டாக இருப்பாருங்க. இதை இப்போ தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்தது முன் துண்டை ரெண்டாக கட் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இதே முன் துண்டை இங்கே ஒரு டாட்டு இங்கே டாட் பிடிச்சிட்டு இதுலேயும் சேர்ந்தவனவே டாட் பிடிக்கலாம். இது பாருங்க. இப்படியே டாட் பிடிச்சி போனால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்டனவே கட் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கலாம். முன் துண்டு டாட் பிடிக்கும். இது சமமாக வச்சுங்க. இப்போ டாட் பிடிக்கலாம். அடுத்தது இது பாருங்க. இந்த நெஞ்சு பீஸ் ரெண்டையும் சமமாக வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்தது பாருங்க. ரெண்டுமே பாருங்க. இதுவும் பக்கம் பக்கமாக இருக்கும்போது அப்படி நேராக வரும் பாருங்க. இந்த டாட்டு இதோட கொண்டு வந்து விட்டுருவோம். சமமாக வச்சுங்க. மூணு டாட்டும் பிடிச்சாச்சு பாருங்க. இந்த டாட்டுங்க, இந்த டாட்டுங்க, இந்த டாட்டு 3 டாட் பிடிச்சோம். திருப்பி பாருங்க. கப் சைஸு கரெக்டாக இருக்கும் கப்பு. சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம். நான் ஏன் இங்கே முன்ன ஷோல்டர் பிடிச்சேன்னா, ஷோல்டர் பிடிச்சிட்டிங்கன்னா இங்கே பிடிக்கும் போது மே பக்கம் உள் பக்கம் நீங்கள் தேடி தேடி பிடிக்க வேணாம். இந்த ஷோல்டர் தையல் வச்சு நம்ம இங்கே முன்னாடி பின்னாடி கரெக்டாக பிடிக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் மெயின் டாட் 1.5 சென்டிமீட்டர் வச்சு போட்டால் போதும். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் டாட் பிடிக்கிறேன். நல்லா நல்லா பார்த்துங்க. அடுத்ததா அக்குள் சைடு. இது ரெண்டுக்கும் இந்த பாருங்க. இந்த டாட்டுக்கும் சென்டரா வரும். மேனூல கட்டிச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் மெயின் டாட் பிடிச்சாச்சு பாருங்க. இப்போ கப் சைஸு அழகாக வந்துருச்சு. சரிங்களா? இப்படிதான் ரெண்டையுமே பிடிக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து நெஞ்சு பட்டி நினைச்சிக்கலாம். துணி வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் மேலேயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா துணி வேஸ்ட் ஆகாமல் இங்கே ரொம்ப உள்ள இறங்கி போனால் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் மேலேயே வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டாக கட் பண்ணிங்க. ஏன்னா இதுலேயே 2 பீஸ் இருக்குது. ரெண்டாக கட் பண்ணால் 2 பீஸ். இப்போ வந்து படிமான தையல் போட்டுங்க. அடுத்தது இதையும் சேர்ந்து அதோட ஓட்டிக்கலாம்.
இது சரியாக வச்சு ஒட்டிக்கலாம். நிறைய பேர் இதுக்குள்ளார இந்த பெல்ட் வைக்கிறது வந்து கொஞ்சம் தடுமனா வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து கேட்டவங்க இது தடுமனா வேணா, இதில் உள்ள ஜாக்கெட் பெட்லேயே 2 மடிச்சு வைங்க, எனக்கு லைட்டாக இருந்தால் போதும்ட்டாங்க. அதனால நான் இதுக்குள்ளார பீஸ் வச்சு அடிக்கல, இந்த ஜாக்கெட் பெட்லேயே அடிக்கிறேன். இதில் ஜாயின் கொடுத்து சில பேர் உள்ளார தடுமனா இருக்கிறதுக்காக உள்ள ஒரு பீஸ் கொடுத்து திருப்பி படிமான தையல் போடுவாங்க. அவங்க எதுவுமே வேணாட்டாங்க. அதனால நான் வந்து ஒரே பீஸ்லேயே 2 தான் அவங்க கொடுத்துட்டேன். அப்படிலாம் இது போட்டாங்கன்னா ரொம்ப தடுமனா இருக்கும். இப்போ உள்ளவங்களாம் லைட்டாக மெலிசா வெயிட் இல்லாமல் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ மெயின் டாட் பிடிச்சிட்டோம். இனிமே நம்ம வந்து இந்த பட்டியை வச்சு இணைச்சிக்கலாம். இப்போ வச்சுங்க. இதை வந்து மடிச்சு வச்சுங்க. இந்த மெயின் டாட் வந்து எப்போதுமே இப்படி மடிச்சு தான் வைக்கணும். நீங்கள் மடிச்சு அப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு தான் நீங்கள் இதில் வைக்கணும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைச்சா போதும். அடுத்தது இந்தாண்ட இந்த பட்டி இதுலேயும் அதே மாதிரி வச்சுங்க. தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். கட் பண்ணுறது தான் வந்து வளைவு நெளிவுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எப்படி தைக்கணும். இதில் வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த நெஞ்சு டாட் பிடிச்ச பாருங்க, மெயின் டாட்டை வந்து இப்படி மடிச்சிக்கணும். இந்த பாருங்க, இப்படி மடிச்சு அடிக்கணும். இப்போ அப்படியே திருப்பி படிமான தையல் போட்டுக்கிறோம். இது முன்ன பின்ன வரலாம். இது சைடு இடுப்பு சைடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தையல் வந்து நம்ம ஒட்டி படிமான தையல் போட்டுக்கிறோம். தையல் இந்த பக்கமாக வருது பாருங்க. இப்போ இந்த படிமான தையல் வந்து திரும்பி இப்படி இந்த பக்கம் தையல் வர மாதிரி வச்சு போடணும். எனக்கு பிடிச்ச தையல்லாம் இதுக்கு பேர் படிமான தையல். இப்போ வச்சிட்டோம். இப்போ இது வச்சிட்டோம் பாருங்க. டாட் பிடிச்சி நெஞ்சு பட்டி அணைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் சைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது சைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல கொஞ்சம் அதே மாதிரி இந்த பக்கமும் சைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பட்டி வைக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை நம்ம சைஸ் பண்ணிக்க வேண்டியதான். பின் துண்டு மடிச்சு தைக்கணும். இந்த இடத்துல இது வரைக்கும் மடிச்சு தைக்கணும். நம்ம வச்சு பார்த்துக்கிட்டோமா? இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடு பார்த்துங்க, பட்டி வச்சு இந்த இடத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பின் துண்டு மடிச்சு தைக்க புரியுதுங்களா? இது வரைக்கும் தான் போதுமானது. மடிச்சு தைச்சிக்க வேண்டியதான் நம்ம.